ஹாப்பி டே. இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக் பாத்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 52 வீக் லோவையும் பிரேக் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. என்ன மெயின் ரீசன் பார்க்கலாம். அண்ட் தென் பிவிஆர் ஐநாக்ஸோட ப்ரமோட்டர் ஷேர்ஸை பிளெஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு, இதுதான் நம்மளோட இன்னைக்கு மெயின் டாபிக். இதுதான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். கொட்டாக் மஹிந்திரா பேங்க் ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்லியிருக்காங்க 1:5 ரேஷியோல. இதுக்கான ரெக்கார்ட் டேட் January 14 அறிவிச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பரோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு மட்டும் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 8 நாட்களா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பரோட ஷேர் மேக்சிமமா 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 8 நாள்ல. எங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் நியர் டு 50,000 crore ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏர்லி ட்ரேட்ல மட்டுமே 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு காப்பரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பர் டன்னுக்கு $13,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சைலும் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நால்கோ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிஎல் கேஷியப் இன்னைக்கு 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு 364 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு ஃப்ரம் ESPN ப்ராப்பர்ட்டி பில்டர்ஸ் கிட்டேருந்து. ஸோ அதனால தான் இன்னைக்கு பிஎல் கேஷியப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இண்டோ கவுண்ட் 15.37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட ஸ்டாக் எபோ 100, 200 அண்ட் 50-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக பையிங்க்கு வந்திருக்கு இண்டோ கவுண்ட். அதனால தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐஓபி 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 5%, பிஎன்பி 1.5%, பேங்க் ஆஃப் பரோடா 2% அண்ட் கனரா பேங்க் 2.1%. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மசகான் டாக், கொச்சின் ஷிப்யார்ட், கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு 3 to 4% வரைக்கும் மேக்சிமமா ஃபால் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 79,000 crore டிஃபென்ஸ் அப்ரூவலை அறிவிச்சிருந்தாங்க. எஸ்டர்டே அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளே எஸ்டர்டேவும் சரி இன்னைக்கும் சரி ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸ்லாம் தொடர்ந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. 2 நாள் தொடர்ந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. ட்ரேடர்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஷார்ட் டேர்ம்ல ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் லாஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஜொமேட்டோ 2% வரைக்கும் மேக்சிமமா லாஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் சிஎஃப்ஓ அவங்க கம்பெனிலேருந்து வெளியேறாங்க. ஒரு வருஷம் ஆச்சு இவங்க பதவிக்கு வந்து இப்போ வெளியேறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்டோட சிஎஃப்ஓ விபின் கபோரியா. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கு இந்த குயிக் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், ஃப்ளிப்கார்ட், மினிட்ஸ் அண்ட் அமேசானோட கம்பேர் பண்ணும்போது பிளிங்கிட்க்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளிப்கார்ட்டில் ஜாயின் பண்ணுறதா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பிளிங்கிட் சிஎஃப்ஓ குவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு 25,938.80ல. பேங்க் நிஃப்டி 0.41% இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு 59,171ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 0.02% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாலருக்கு நிகரான ருப்பியூ வேல்யூ 89.72 90 per டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக்கு வந்துடலாம். டிக்சன் டெக்னாலஜி இந்த 2025ல ரொம்ப மோசமா டவுன் ஆயிருக்கு. சிஎல்எஸ்ஏ வார்னிங் கொடுத்துருக்காங்க டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு. இன்னைக்கு மட்டும் டிசம்பர் 30 மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5% டவுன் ஆயிருக்கு. 7 டேஸா தொடர்ந்து லாஸ்லேயே இருக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ். இன்னைக்கு நியூ 52 வீக் லோவை எட்டியிருக்கு. அவங்களோட 52 வீக் ஹையிலேருந்து இது வரைக்கும் இந்த வருஷத்துல மட்டும் 38% மேக்சிமமா டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு 11,700 கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைலேருந்து 38% டவுன். இந்த வருஷம் மட்டும்
34% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டிசம்பர் மந்த் மட்டும் 19% டவுன் ஆயிருக்கு. சிஎல்எஸ்ஏ என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் அவங்களோட கீ கஸ்டமர்ஸ், இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ் மார்க்கெட் ஷேரை லாஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்மிங் Q3 ரெவென்யூ ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லை டிக்ளைன் ஆகவும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26க்கான கைடன்ஸில் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சிஎல்எஸ்ஏ வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க டார்கெட் ப்ரைஸ் என்னன்னு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா 18,800ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை கம்மி பண்ணி 15,800 டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. 35 அனலிஸ்டில் 24 வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 51% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ளிப் சைடு டவுன் சைடு வந்ததுன்னா டார்கெட் 9,000ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது 11,755ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எங்களோட 52 வீக் லோ வந்து 11,821. அதை பிரேக் பண்ணியிருக்கு. மேக்ஸிமமாக இன்னைக்கு எவ்வளோ வரைக்கும் டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,646 வரைக்கும் போயிருக்கு. நான் பார்க்கும்போது 11,755ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இவங்களோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 18,700. ஸோ அதுலேருந்து தான் 34% டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் பிவிஆர் ஐநாக்ஸ் ஷேர் இன்னைக்கு 2% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. அவங்களோட ப்ரமோட்டர் ஷேர்ஸை பிளெஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ 995ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 4 lakh ஷேர் ப்ரமோட்டரான அஜய் குமார் பிஜ்லின்றவங்க பிளெஜ் பண்ணியிருக்காங்க. இதில் 3,10,407 ஷேர் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட்க்கு பிளெஜ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 19,037 ஷேர் ஹெச்எஸ்பிசி இன்வெஸ்ட் டைரக்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு பிளெஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக பிளெஜ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பர்சனல் லோனுக்காக தான் பிளெஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஐநாக்ஸ் பிவிஆர் ஐநாக்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் பிளெஜிங் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோன் வந்து மெயினாக பிளெஜ் பண்ணது அவங்களோட ஓன் ஷேர்ஸை பிளெஜ் பண்ணியிருக்காங்க. பிவிஆர் ஐநாக்ஸில் உள்ள அவங்களோட ஓன் ஷேர்ஸை பிளெஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பெனி டிபெண்ட் கிடையாது, பர்சனல் லோனுக்காக பிளெஜ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஐநாக்ஸ் கம்பெனிக்காக லோன் எடுக்கலை, ஒன்லி ஃபார் பர்சனல் அவங்களோட தனிப்பட்ட தேவைக்காக தான் எடுத்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஷேர்ஸை பிளெஜ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால பிவிஆர் ஐநாக்ஸோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஷேர் மார்க்கெட்டில் ப்ரமோட்டர் பிளெஜ்னாலே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் நமக்கே தெரியும். ஸோ ஷேர்ஸ் இன்னைக்கு 2% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 25% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரமோட்டர் பிளெஜ்ன்றதுனால ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து ஸ்டாக் இன்னைக்கு 2% ஃபால் ஆயிருக்கு. என்ன ஆனால் பிஸ்னஸில் என்ன டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஐநாக்ஸ் லேக் லடாக்ல டிசம்பர் 24, 2025ல 2 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் ஷாபோன்ற நியர் லேக் லடாக்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது என்ன மெயின் ஒரு கீ திங் பார்த்தீங்கன்னா above the sea level 11,500 feet above the sea level ஒரு ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிவிஆர் ஐநாக்ஸ்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பட் இருந்தாலும் இந்த ஷேர் பிளெஜ்னால இன்னைக்கு 2% டவுன் ஆயிருக்கு. தொடர்ந்து இதேமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.